நைட்டு நாளைக்கு இயர்லிங் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணணும் படிக்கணும்னு ஒரு ஷெடியூல போடுறீங்க. ஆனால் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே கண்ணை பிளிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் கை ஃபோன் எடுக்குது. அதை நீங்கள் டிசைட் பண்ணல, உங்கள் பிரெயின் டிசைட் பண்ணுது. உங்ககிட்ட ஆசஸே கேட்காம உங்கள் பிரெயின் ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆசஸ் கொடுத்தது யாரு? இன்னைக்கு உங்க பிரெயின்குள்ள இருக்கிற டைலர் டியூடனை நான் எக்ஸ்போஸ் பண்றேன். சிம்பிளா சொன்னா ஃபைட் கிளப் 1999 ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் ஃபிலிம். இதுல நரேட்டர் கேரக்டரோட அல்டர் ஈகோ, அதாவது நரேட்டரோட நார்மல் பர்சனாலிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு வெர்ஷன் தான் டைலர் டியூடன். நரேட்டரோட அசை கோபம் பையன் இல்லாம வாழணுன்ற சைடை டெய்லர் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபைட் கிளப்ல நரேட்டர் கிட்ட என்ன இருக்கு? ஜாப் இருக்கு, ஃபிளாட் இருக்கு, லைஃப் டெக்னிக்கலி ஓகே. நான் இன்சைட் ஒரு வாய்ஸ் கன்ஸ்டன்ட்லி ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். போற எஃபர்ட் பத்தாது, நீ வீக், நீ இதில் எப்படி தோத்துருன்னு ஒரு வாய்ஸ் அவனை ஹேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எனிமையோ இல்லை, அவனை வெறுக்கிறவங்களும் இல்லை, அது அவனோட ஓன் மைண்ட். இப்போ உங்கள் லைஃப்பை பாருங்க. தூக்கம் வரலையா, உடனே ஓவர் திங்கிங். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யார்ட்டையாச்சும் பேசிட்டு வந்திருப்பீங்க, சரியா பேசணும்னா இல்லை ஏதாச்சும் தப்பா பேசிருப்பீங்கன்னு ஒரு தாட் இருக்கும். நீங்கள் இந்த தாட்ஸை சூஸ் பண்ணுறதில்ல, இந்த தாட்ஸ் தான் உங்களை ப்ரொசஸ் பண்ணுது. ப்ரொசஸ் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ ஒரு தாட் வரட்டும்னு வெயிட் பண்ணுறதில்ல, டிசைட் பண்ணுறதில்ல, தானாக வரும், தானாக உங்களை ட்ராக் பண்ணும். ஓவர் திங்கிங் ஆல்வேஸ் இப்படி தான் ட்ரிகரே இல்லாமல் வரும். ஃபைட் கிளப்ல டைலர் நேரக்டர் கிட்ட சொல்லுவான், நீ உன் லைஃபை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, லைஃப் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுங்க. ரியல் லைஃப்ல ஓவர் திங்கிங் உங்ககிட்ட சொல்லும், ஏண்டா நீயே தப்பானவன், உன்னால இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. உங்களோட இன்சைட் ப்ராப்ளம் வச்சு உங்களை அட்டாக் பண்ணும். ஃபைட் கிளப்ல நேரக்டரோட அல்டர் ஈகோ எப்படி டைலரை போர்ட்ரே பண்ணிச்சோ, அதே மாதிரி ரியாலிட்டியில் ஒரு விஷயம் உங்களை இன்னொரு கதாபாத்திரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் பார்த்துருப்பீங்க. கேப்டன் அமெரிக்கா அலோன் ஸ்டன் பண்ணுறாரு, இயர்ஸ்க்கு முன்னாடி தோத்தாரு, நிறைய பேர் இழந்திருக்காரு. ஆனால் இப்போ போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகுது, எல்லாரும் வராங்க. உங்கள் எமோஷன்ஸ் அதிகமாகுது, கூஸ் பம்ப்ஸ் வருது. ஆனால் இது அதுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் எத்தனையோ தடவை அலனாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, எத்தனையோ தடவை எல்லாரும் போயிட்டாங்களேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த சப்ரஸட் பெயினுக்கு ஃபைனலி ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கு. இந்த கூஸ் பம்ப்ஸ்க்கு அப்புறம் எமோஷன், ஸ்டோரி, மியூசிக், மெமரிஸ், எம்பதி, இது எல்லாத்துக்கும் நடுவில் மிரர் நியூரான்ஸ்க்கு ஒரு பங்கு இருக்குது. நம்ம பார்க்குறோம், ஆனால் பிரெயினுக்கு நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு ஃபீலை மிரர் நியூரான்ஸ் கொடுக்கும். மிரர் நியூரான்ஸ் பிரெயினில் இருக்கிற ஸ்பெஷல் செல்ஸில் ஒன்று. நாம் ஒருத்தரோட ஆக்ஷன் பார்க்கும்போது அதை நம்ம பண்ணுற மாதிரி பிரெயின் ரியாக்ட் பண்ணும். அதனால் யாராச்சும் அழுகிற சீன் பார்த்தா நமக்கு சேட் ஆகும், யாருக்காச்சும் ஏதாச்சுன்னா நமக்கு உடனே கியூரியாசிட்டி அதிகமாகும். பிரெயினில் இருக்கிற இந்த காப்பி பேஸ்ட் சிஸ்டம் தான் மிரர் நியூரான்ஸ். தோனி லாஸ்ட் ஓவரில் 6 அடிக்கிறாரு, டிவி முன்னாடி நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இப்போ ஹேட் பீட் அதிகமாகும், ஃபுல் எக்ஸைட்மெண்ட். அவர் ப்ளே பண்ணுறதை பார்த்து உங்கள் பிரெயினும் அதே மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். நீங்களே அடிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வரும். ஆனால் இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த மொமெண்ட் நீங்கள் தோனியை மட்டும் பார்க்கல, நீங்கள் உங்களையும் சேர்த்து இமேஜின் பண்ணுறீங்க. அதனால தான் அது உங்களுக்குள்ளேயே ஒரு விக்டர் மாதிரி ஃபீல் ஆகுது. பிரெயின் ஒரு மிரர் மாதிரி. உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஆகணும்னு நினச்ச வெர்ஷனை பார்க்கும்போது அது உங்ககிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால தான் இந்த லைஃப் பாசிபிள், நம்மளாலையும் முடியுங்கிற மாதிரி ஒரு ஃபீலை அது கிரியேட் பண்ணும். ஆனால் எண்ட் ஆஃப் த ஜூன், எண்ட் ஆஃப் த ஐபிஎல் உங்களோட ட்ரீம் போயிடல, உங்கள் டேலண்ட் போயிடல. நீங்கள் கிரிக்கெட் பார்க்கும்போதெல்லாம் நம்மளாலையும் முடியும்னு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருந்த மிரர் மட்டும் வெளில போயிடும். டைலருங்கிற ஓவர் திங்கிங் உங்களோட பழைய கஷ்டத்தை ரிமைண்டர் பண்ணி இதெல்லாம் எதனால் ஆச்சுன்னு தெரியுமான்னு கொஸ்டின்ஸ் வச்சு உங்களை ஹெல்ப் பண்ணும். ஆனால் டோபமைன் ஹாப்பினஸை கொடுத்து வீக் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஆனால் அந்த ஹாப்பினஸ் எதுக்குன்னு கூட யோசிக்க விடாது. ஓவர் திங்கிங் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களை அடித்து எழுப்பி ஹெல்ப் பண்ணும். ஆனால் டோபமைன் உங்களுக்கு ஹாப்பினஸை கொடுத்து தூங்க வைக்கும். ஓவர் திங்கிங்க்கு நான் கொடுத்த எக்ஸாம்பிள் தான் டைலர் டியூடன் தான். அந்த டைலர் டியூடனுக்கு கிடைக்க போகிற ஒரு வெப்பன் தான் டோபமைன் ஓவர்லோட். டோபமைன் பிரெயினில் ரிலீஸ் ஆகிற ஒரு கெமிக்கல். நமக்கு என்ஜாயபிளான ஒரு விஷயம் நடக்கும்போது இது ரிலீஸ் ஆகும். ரீல்ஸ் பார்க்கும்போதும், கேம் ஆடும் போதும், சாப்பிடும் போதும், யாராச்சும் உங்களை பாராட்டும் போது ரிலீஸ் ஆகும். இப்படி அளவுக்கு அதிகமாக அடிக்கடி குயிக்லி டோபமைன் ரிலீஸ் ஆகும்போது பிரெயின் அதுக்கு அடிக்ட் ஆகிடும். நரேட்டர் எப்படி டைலரை கிரியேட் பண்ணும்? நரேட்டருக்கு தூக்கம் வரல, இன்சோம்னியா, ஸ்ட்ரெஸ் அதிகம், ஏன் வேலைக்கு போகிறோன்னு தெரியாது, லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருந்த பெயின்லாம் தாங்க முடியாமல் உருவான ஒரு அல்டர் ஈகோ தான் டைலர் டியூடன். எக்ஸாக்ட் அதே பேட்டர்ன் தான் உங்களோட டோபமைனுக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லை, போர்டம் வரும்போது பிரெயினுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் அவாய்ட் பண்ண பிரெயின் குயிக்காக ஒரு ஃபீல் குட் சிக்னல் தேடும். அப்போ ஃபாஸ்டஸ்ட் ஒப்பீனியன் டி ஸ்டார்ட்ஸ் இன்ஸ்டன்ட்டாக டோபமைன் ஹிட் கொடுக்குற விஷயத்துக்கிட்ட போகும். இதை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணும்போது பிரெயின் போர் அடிக்குதா பாரு, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, ரீல்ஸ் பாரு, ஸ்கால் பண்ணுன்னு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணிடும். கொஞ்ச நாள் அது ஹேபிட்டாக மாறி அப்புறம் டிஃபால்ட் ரெஸ்பான்ஸ் ஆகிடும். டிஃபால்ட்னா அது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோங்கிற காரணமே யோசிக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் கான்சியஸாக டிசைட் பண்ணனாலும் உங்கள் கை ஃபோன் எடுக்கும். நரேட்டருக்கு டைலர் எப்படி அவரோட மைண்டில் உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தானோ, அதே மாதிரி டோபமைன் ஹேபிட்டும் ஒரு சிம்பிள் ஹேபிட்டாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட டிசிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும்.
உங்கள் பிரெயின் லேசி இல்லை, உங்கள் திங்கிங்கும் வீக் இல்லை, உங்கள் அட்டென்ஷன் கண்ட்ரோல் பண்ணப்படுது. கண்ட்ரோல் ஒன்றுனா இப்போ நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி தோணும், ஆனால் ரியாலிட்டியில் அல்காரிதம் தான் உங்கள் அட்டென்ஷனை யூஸ் பண்ணுது. உங்கள் டோபமைன் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அல்காரிதம் டிசைனிங் ட்ராப்பில் உங்களை ஸ்கால் பண்ண வைக்கிறாங்க. பிரெயினுக்கு ஒரு ரூல் இருக்குது, ஸ்ட்ராங்கான எமோஷன் கிடைக்கும் போது அது டீப்பாக ஸ்டோர் பண்ணும். ஸ்ட்ராங் ரீல்ஸ் எதுக்கெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல் இருக்காது, மெமரியில் ஸ்ட்ராங்காக ஸ்டோர் ஆகாது, ஈஸியாக மறந்துடுவீங்க. ஹை இன்டென்சிட்டி கண்டென்ட்லாம் ஸ்ட்ராங் எமோஷன் ப்ளஸ் ஹை அட்டென்ஷன் இருக்கிறதுனால பிரெயின் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ்னு டேக் பண்ணும். டீப் என்கோடிங் ப்ளஸ் ஸ்ட்ராங் மெமரி சேவ் இருக்கிறதுனால மைண்டில் ரிப்பீட்டில் வரும் லூ ஃபீலிங் கிரியேட் ஆகும். ஃபைட் கிளப்பில் நேரக்டர் டைலரை டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணுறான், ஆனால் ட்விஸ்ட்டில் டைலர் அவனே தான் ரிலீஸ் பண்ணும்போது அவனே ஃபைட் பண்ணுற மாதிரி ஆகிடும். சேம் திங் ஓவர் திங்கிங்லையும். ஓவர் திங்கிங்கை நாம நம்மளோட இன்னர் வாய்ஸ் நினச்சிக்கிறோம், ஆனால் உண்மையிலேயே அது நம்ம பிரெயின் கிரியேட் பண்ணுற தாட்ஸோட லூப் தான். ஃபைட் கிளப்பில் நேரக்டர் என்ன பண்ணுவான், டைலர் ரியல் என்ன அக்செப்ட் பண்ணுவான், ரொம்ப பெயின்ஃபுல், ஆனால் அதுதான் டேர்னிங் பாயிண்ட். உங்களோட ஓவர் திங்கிங்க்கும் அதே மெடிசன். இந்த தாட்ஸ் ரியலா இல்லை உங்களோட பிரெயின் கிரியேட் பண்ண தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். 90% ஓவர் திங்கிங் ஃபியூச்சரில் நடக்காத கதை. பிரெயின் அதை ரியல் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும், நீங்கள் அதை பிலீவ் பண்ணதை ஸ்டாப் பண்ணணும். டைலர் டுடன்னு ரெகக்னைஸ் பண்ணுங்கள், அந்த வாய்ஸ், அந்த ஸ்பைரல், அந்த லூப் ரியாலிட்டி இல்லை, உங்கள் பிரெயின் கிரியேட் பண்ணுற கதை. உங்களோட போரிங் சைலன்ஸில் தான் உங்களோட ரியல் தாட்ஸ் இருக்குது, உங்களோட ரியல் எமோஷன்ஸ் இருக்குது, உங்களோட ரியல் செல்ஃப் இருக்குது. டைலர் டுடனை கிரியேட் பண்ணது உங்களோட மைண்ட் தான், அதை ஃபேஸ் பண்ணுறது நீங்கள் தான். உங்கள் பிரெயின் உங்களோடது, எந்த அல்காரிதமுக்கும் இல்லை, எந்த ஓவர் திங்கிங்கும் இல்லை, உங்களோடது மட்டும்தான். வாங்க மேல வாங்க, தோன்றி மண் தோன்ற காலத்து தமிழ்